சென்னை கண்ணகி நகரில் பெற்றெடுத்த 2 குழந்தைகளையும் தொட்டு தாலி கட்டிய மனைவியையும் கொலை செய்துவிட்டு தானும் தூக்கிட்டு ஆட்டோ ஓட்டுநர் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த சம்பவத்திற்கு குடி காரணமா? குடும்பத்தில் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு ஆசை இருக்கும், கனவுகள் இருக்கும், அதேபோல் பிரச்சனைகளும் இருக்கும். பிரச்சனைகளை மறந்து அனைவரும் ஒன்றாக சேர்ந்து வாழ்வதே சிறப்பான வாழ்க்கை என்பதை ஒரே பாடலில் பசங்க பட இயக்குனர் அழகாக காட்டியிருப்பார். ஆனால் சென்னை கண்ணகி நகரில் வசித்து வந்த ஒரு குடும்பம் மொத்தமும் உயிரை மாய்த்து கொண்ட கொடூரம் பலரையும் அதிர்ச்சியடைய வைத்துள்ளது. சென்னை கண்ணகி நகரில் வசித்து வந்த 30 வயது ஆட்டோ ஓட்டுநர் பாபு தனது கையால் ஒட்டுமொத்த குடும்பத்தையே கொன்றுவிட்டு தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார். கட்டிய மனைவியையும் பெற்ற 2 குழந்தைகளையும் பாபு கொலை செய்ய என்ன காரணம்? 7 ஆண்டுகளுக்கு முன்பு விமலாவை திருமணம் செய்து கொண்ட பாபுவுக்கு கிஷோர் என்ற 6 வயது ஆண் குழந்தையும் தியா என்ற 4 வயது பெண் குழந்தையும் இருந்தனர். அமைதியான வழியில் சென்று கொண்டிருந்த பாபுவின் வாழ்க்கையில் அவரது குடிப்பழக்கம் இடியாய் இறங்கியுள்ளது. பாபு தினம்தோறும் குடித்துவிட்டு வருவதால் கணவன் மனைவி இடையே அடிக்கடி தகராறு ஏற்பட்டுள்ளது. இதனால் கணவரிடம் கோபித்துக் கொண்டு திருவொற்றியூரில் உள்ள தனது அம்மா வீட்டிற்கு விமலா சென்றுள்ளார். திருவொற்றியூருக்கு சென்ற பாபு தனது மாமனார் மாமியாரிடம் சமரசம் பேசி ஞாயிற்றுக்கிழமை குழந்தைகளையும் மனைவியையும் வீட்டிற்கு அழைத்து வந்துள்ளார். ஆனால் அதுவே அவர்களுக்கு கடைசி இரவாய் அமைந்துள்ளது. திங்கட்கிழமை இரவு வழக்கம் போல் பாபு குடித்துவிட்டு வந்துள்ளார். இதனால் கணவன் மனைவி இடையே சண்டை அதிகரித்துள்ளது. இதனால் ஆத்திரமடைந்த பாபு தனது 2 குழந்தைகளையும் கொலை செய்து தூக்கில் தொங்கவிட்டுள்ளார். அதேபோல் மனைவியையும் அடித்து தூக்கிட்டு கொலை செய்து பின்னர் தானும் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டுள்ளார். குடித்தண்ணீர் பிடிப்பதற்காக நீண்ட நேரம் பாபுவின் வீட்டை தட்டியும் திறக்காததால் சந்தேகமடைந்த அக்கம் பக்கத்தினர் போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர். பார்த்தீங்கன்னா 3 மணி தண்ணி வச்சுங்க, தண்ணி வந்தோடனே எல்லா கதவும் தட்டுவாங்க வழக்கமா. அதே மாதிரி தான் கதவு தட்டணும். தட்டி பார்த்தா ஒரு 1 ஹவர் பார்த்தா திறக்கவே இல்லை. அதுக்கப்புறமா பார்த்தாக்கா ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்து டாப்பல் உடச்சார். உடச்சி பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது இவர் வெளியே தூங்கியிருந்தார், அந்த அம்மா உள்ளே இருந்தாங்க, குழந்தைங்க வந்து கீழே படுத்துருந்தாங்க. அவ்வளோதான் தெரியும். அதுக்கப்புறம் தான் போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணோம். இன்ஃபார்ம் பண்ணோன்னே ஒரு 4 எஸ்ஐ வந்தாங்க, ஒரு டிஎஸ்பி வந்தார். அதுக்கப்புறம் ஆம்புலன்ஸ் 2 ஆம்புலன்ஸ் வந்துச்சு. அதோட க்ளோஸ் பண்ணிட்டு ஃபைலை க்ளோஸ் பண்ணிட்டு எடுத்து போயிட்டாங்க. காரணம் எதுவும் தெரியாது, யாருக்குமே தெரியாது. ஒரே குடும்பத்தை சேர்ந்த கணவன் மனைவி 2 குழந்தைகள் என 4 பேர் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் அப்பகுதி மக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. நேற்றே வந்துருக்கமா, நாங்கள் பார்க்கலப்பா. அவங்க நேற்று சாயங்காலம் தான்ப்பா அவங்கள பார்த்தோம். ஏன்னா குழந்தை எப்பவுமே வெளியே வந்து விளையாடுற குழந்தை அது. நேற்று காலிலேருந்தே வரலேருந்தா நேற்று சாயங்காலம் கதவு தட்டி பார்த்தா மூச்சு பேச்சு சத்தமே எதுவுமே வரல. அதுக்கப்புறம் கதவு உடச்சி பார்த்தா இந்த மாரி கெதியாகிறாங்கப்பா. ஏன்னா அவனும் நல்ல மனுஷன்தான், அவன் மேலே எந்த தப்பும் நம்ம சொல்ல முடியாது. அவனுக்கு அந்த டைமில் என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு எங்களுக்கும் தெரியலப்பா. குழந்தைங்க அதுமாதிரி பண்ணிட்டானே. ஏன்னா பசங்க எனி டைமே வெளியே தான் இருக்குங்க, உள்ளே கூட இருக்காதுங்க, அவங்க வீட்டில் இருக்காதுங்க. இங்கே விளையாடுற பசங்க தான் அதுங்க. எல்லாம் கூட நல்லா ஜாலியாக பேசுங்க. குழந்தைங்க அவ்வளோ மரியாதை இருந்ததுங்க, சின்ன குழந்தைங்க இருந்தால் கூட. காலைல வேலைக்கு போயிட்டீங்களா? அது சொல்லுங்க. காலைல யாருக்குமே தெரியாது, யாருக்குமே தெரியாது. சாயங்காலம் தான் அதை பார்த்தது. தண்ணி ஒரு சத்தம் கேட்டுது. ஏன்னா ஒரு தண்ணி பிடிப்பா, துணி துவைப்பா, அதுக்கோசமே நாங்கள் வந்து கதவு தட்டினதே. மிஷின் சவுண்டும் கேட்கல,
தண்ணி பிடிக்கிற சவுண்டும் கேட்கல. எங்களுக்கு அது சந்தேகம் வந்து தான் கதவை நாங்கள் உடச்சி பார்த்ததே. என்னடா அது குழந்தைங்க சத்தமும் கேட்கல, இவ்வளோ தட்டியும். குழந்தைங்க காலுக்கிட்ட படுத்துன்னு இருந்தது. படுக்க வச்சுட்டான் குழந்தைய ரெண்டுத்தையுமே படுக்க வச்சுட்டு அவன் இப்படி தொங்கிட்டான் உள்ள கொண்டாட்டி. மது பழக்கம் குடும்பத்தை எப்படி சிதைக்கும் என்பதற்கு இந்த சம்பவம் நல்ல உதாரணம்.